பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமீன். இரவும் பகலும் நாம் அவரை துதிக்கணும். அது எப்படிங்க இரவும் பகலும் துதிக்க முடியும் அப்படின்னா, மனசுக்குள்ள துதிக்கிறது. அவரை துதிக்க துதிக்க அந்த இடத்துல தேவ பிரசனம் அப்படியே இறங்கும். அப்போ நீங்க எப்பவும் ஆண்டவரை துதிக்கிறவங்களா இருக்கணும். உங்க வீட்டில் எப்பவும் துதியின் சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். ஜெபிக்கிற வீடா இருக்கணும். அப்படி இருந்தா அந்த வீட்டுக்குள்ள எப்பவும் தேவ பிரசனம் இருந்துட்டே இருக்கும். நீங்க இருக்கிற இடத்துல எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்பெல்லாம் ஆண்டவரை துதிக்கணும். எக்காலத்திலும் நாம் அவரை துதிக்கணும், ஸ்தோதரிக்கணும். துதிக்கிறதுனா அவருடைய வல்லமை, அவருடைய நாமம், அவருடைய மகத்துவத்தை சொல்லி அவரை புகழ்றது. வல்லமை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, போதுமானவரே, உயர்ந்தவரே, இப்படி அவருடைய நாமம் மற்றும் அவருடைய மகத்துவத்தை சொல்லி அவரை துதிக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணுறது அப்படின்னா தேங்க்ஸ் கிவிங் பண்ணுறது, அவருக்கு நன்றி சொல்கிறது. நம்ம உயிரோடு இருக்கிறதே அவருடைய கிருபை தானங்க. என்னை ரட்சித்ததுக்காக உண்மை ஸ்தோதரிக்கிறேன்ப்பா, என்னை அபிஷேகத்தீங்களே அதற்காக உண்மை ஸ்தோதரிக்கிறேன், என்னை பாதுகாக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம், என் ஜெபத்திற்கெல்லாம் பதில் தரீங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவது. இந்த இரண்டுமே, அவரை துதிப்பதும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவதும் இருந்துச்சு அப்படின்னா எப்பவும் அவரோட பிரசனத்தை நம்ம உணர்ந்துட்டே இருக்கலாம். அதனால எப்பவும் அவரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரோட நடங்க. ஆண்டவர் உங்க மன விருப்பங்களெல்லாம் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.